அங்கே பிசாசு இயேசு கிறிஸ்துவை மிகவும் உயர்ந்த ஒரு மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தான். ஹல்லேலூயா. பிசாசு இயேசுவை என்ன காண்பிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலகத்தினுடைய மகிமை, இவைகளெல்லாம் காண்பிக்கிறான். காண்பிச்சுட்டு சொல்றான், இதெல்லாம் உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரே ஒரு முறை என் காலில் விழுந்து பண்ணு, அவ்வளவுதான். இதெல்லாம் வேணும்னா ஒரே ஒரு தடவை என் காலில் விழுந்து பண்ணியா போதும், இதெல்லாம் உங்களுக்கு தந்துடும் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. இயேசுவானவர் அதை கேட்டாரா என்ன? இல்ல அதெல்லாம் பார்த்தாரா என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு முன்னாடி உலகத்தின் மகிமை, உலகத்தின் செல்வம், உலகத்தின் ஐஸ்வர்யம், பிசாசு இதெல்லாம் காமிச்சுட்டே இருப்பான். இதை பாரு, இதை பாரு, இதை பாரு, பார்த்துட்டே அப்படின்னு. ஆனா நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கவே கூடாது. நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசுவானவருக்கு பிதா அவர் கண்களுக்கு முன்னாடி வைப்பது போல நீங்களும் நானும் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக யாரை வைக்க வேண்டும் என்று சொன்னார்? பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக வைக்க வேண்டும்.